மார்ச் மாதம் 24ஆம் தேதி தவக்காலத்தின் 5ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 4 முதல் 9. ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து அவர்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரவேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கலப் பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கலப் பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 21 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது, நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார். யூதர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே, ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன். இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார். அவர்கள், நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள். அவர், நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன். உங்களை பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார். தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே, நானாக எதையும் செய்யவில்லை, மாறாக தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைத்திருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடவில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியின் பல பகுதிகள் இயேசுவுக்கும் தந்தைக்கும் இடையேயான ஆழமான உறவை பற்றி பேசுகின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த ஆழமான உறவின் காரணமாக இயேசு தான் தந்தையாகவே மாறிவிட்டதாக எடுத்துரைக்கின்றார். இருக்கிறவராக இருக்கின்றவர் நானே என்கிற வார்த்தைகள் கடவுள் தன்னை பற்றி மோசேக்கு வெளிப்படுத்திய வார்த்தைகள். விடுதலை பயணம் 3:14. இந்த வார்த்தைகள் தனக்கும் பொருந்தும் என்று இயேசு எடுத்துரைக்கிறார். இதைத்தான் யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இயேசு இங்கு ஒரு அற்புதமான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார். கடவுளோடு நாம் ஆழமான உறவு கொண்டு வாழுகிற பொழுது நமக்குள் இருக்கின்ற கடவுள் தன்மை உயிர் பெற ஆரம்பிக்கின்றது. இயேசு கடவுளோடு உடனான உறவை அதன் உச்சத்திற்கு எடுத்துச் சென்று தனது கடவுள் தன்மையையும் உச்சத்திற்கு எடுத்துச் சென்றார். நாமும் நமது வாழ்க்கையில் கடவுளோடு ஆழமான உறவு கொண்டு நமக்குள் இருக்கிற கடவுள் தன்மையை உயிரோட்டமாக வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் மேலிருந்து வந்தவர்கள் என்கிற உண்மையை இந்த உலகிற்கும் பிறருக்கும் பறைசாற்றுகின்றோம்.
இவ்வாறு வாழாத ஒரு வாழ்க்கையானது நாம் கீழிருந்து வந்தோம் என்பதைத்தான் எடுத்துரைக்கிறது. இதைத்தான் பரிசேயர்கள் செய்தார்கள். இத்தகைய வாழ்க்கையில் குறை சொல்லுதலும் பொறாமையும் தான் அதிகமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது பிரிவில் வாழ்க்கையை இருவிதமாக வாழ்வது குறித்து குறிப்பிடுகின்றார். ஒன்று ஊனியல்புக்குரிய வாழ்வு, மற்றொன்று ஆவிக்குரிய வாழ்வு. ஊனியல்பிற்குரிய வாழ்வு என்பது உலக சார்ந்த வாழ்க்கையை வாழ்வது, உலகிற்குரிய காரியங்களை குறித்து அதிகம் அக்கறை கொள்வது. இத்தகைய வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் மேலோட்டமாக அதை அணுகுகின்றார்கள். பாவத்தின் கட்டுப்பாட்டில் வாழ்கிறார்கள். ஆண்டவரிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்றார்கள். இதற்கு மாறாக ஆவிக்குரிய வாழ்வு வாழ்கிறவர்கள் வாழ்க்கையினுடைய ஆழத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றார்கள். தங்களுக்குள் இருக்கிற கடவுளை கண்டுகொள்கின்றனர். உலக சார்ந்த வாழ்க்கையையும் தாண்டி உள்ளுக்குள் உரைகின்ற இறைவனை நோக்கி பயணிக்கின்றனர். பாவம் இவர்கள் மீது ஆட்சி செலுத்த இயலாது தந்தையாகிய இறைவனை கண்டுகொள்ளுகின்றனர். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, புனித பவுல் சொல்லுகின்ற ஊனியல்பின்படி வாழ்வதும் இயேசு குறிப்பிடுகின்ற கீழிருந்து வந்த மனிதர்களாக வாழ்வதும் ஒன்றுதான். அதேபோல புனித பவுல் குறிப்பிடுகிற ஆவிக்குரிய வாழ்வை வாழ்வதும் இயேசு குறிப்பிடுகின்ற மேலிருந்து வந்தவர்களாக வாழ்வதும் ஒன்றுதான். இறைமகன் இயேசு மேலிருந்து வந்தவர், ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்தவர். ஆவிக்குரிய நிலையிலிருந்து இயேசு பேசிய வார்த்தைகளை ஊனியல்பின் நிலையில் இருந்த பரிசேயர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவரையும் அவரது வார்த்தைகளையும் நக்கல் செய்தனர், கேலி செய்தனர். அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய வாழ்வை அணிந்து கொள்ளாமல் ஊனியல்பின்படி வாழ்ந்தோம் என்றால் அது நமக்குத்தான் பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. நமக்கு முன்னால் இருக்கின்ற கடவுளின் செயல்பாட்டை நாம் கண்டுகொள்ள தவறிவிடுவோம். எவ்வாறு பரிசேயர்கள் இயேசுவிடமிருந்து எந்த பலனையும் பெறாமல் தங்களது வாழ்வை வீணாக்கினார்களோ அதுபோன்ற வாழ்வாக நமது வாழ்வு மாறிவிடும். நம்மிடம் இருக்கின்ற ஒன்றின் மகிமை அது நம்மிடம் இருக்கின்ற வரை நமக்கு தெரிவதில்லை. அதை இழந்த பின்போ அல்லது அதைவிட மோசமான ஒன்று நடந்த பின்போதான் அதன் அருமை நமக்கு தெரிய வரும். மன்னாவும் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து கிடைத்த சுதந்திர வாழ்வும் இஸ்ரேல் மக்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. பாம்பால் கடிபட்ட பின்புதான் தங்கள் செயல்களுக்காக மன வருத்தப்பட்டனர். நற்செய்தியில் இயேசு பரிசேயர்களிடம், நான் உயர்த்தப்பட்ட பின்பு, அதாவது சிலுவையில் அறையப்பட்டு உயிர்விட்ட பின்புதான் இறைமகன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். பல வேளைகளில் தற்போது நமக்கு முன்பாக இருக்கின்ற பல அற்புதமான காரியங்களை நாம் இழந்துவிட்டு பின்பு அதற்காக வருத்தப்படுகிறோம். தற்போது அவற்றை இழப்பதற்கான மிக முக்கியமான காரணம் தூய ஆவியினுடைய தூண்டுதலின்படி வாழ்ந்து மேலுலக வாழ்க்கையை வாழாமல் ஊனியல்பின்படி வாழ்ந்து கீழுலக வாழ்க்கையை வாழ்வதே. மன்றாடுவோமாக. இறைவா, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து தற்போது நீர் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற எல்லா அருள் வளங்களையும் கண்டுகொண்டு வாழ்வை நிறைவாக வாழ எங்களுக்கு வரம் அருள்வீராக. ஆமென். உயர்த்தப்பட்ட உம்மை நோக்கி ஆண்டவரே, உயிர் பெறுவோம் நாங்கள் உம்மிலே. பாவ இருளில் வீழ்ந்த எம்மை பரிசுத்த ஒளியில் நடத்துமே. பாம்பை நோக்கினரே, உயிர் பெற்றாரும்